வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடே வெள்ளக்காடாக மாறி இருக்கு. எல்லா மாவட்டங்களும் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்னு வானம் பொத்துட்டு ஊத்துதுங்க. இந்த மழையில இருந்து, இந்த வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அரசு துரித கதையில நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் சைலண்டா எதுவுமே நடக்காத மாதிரி அமைதி காக்குறாங்க. அதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நடுராத்திரியில போன் பண்ணி எங்களுக்கு மழை வெள்ளத்துல நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்ன மக்களோடு நேரடியா பேசியிருக்காரு துணை முதலமைச்சர். நேரடியா களத்துல போய் அந்த மக்களோடு பேசி உதவிகளை செஞ்சிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்வா இருக்கு. என்ன நடக்குது? வடகிழக்கு பருவமழைங்க கொட்டி தீர்க்குது. எப்ப மழை வரும்னே சொல்ல முடியாது. எல்லா மாவட்டங்களையும் கொட்டி தீர்ந்துருக்கு. ராமநாதபுரத்துல வெள்ளம் போகுதுன்னா பாருங்க, குடிக்கவே தண்ணி இருக்காது இல்லாத ஒரு ஊரு, பெரிய விவசாய நிலங்கள் அற்ற ஒரு ஊரு, ஒரு கரிமூட்டை போட்டோ அல்லது மிளகாய் வற்றல் போட்டோ பிழைப்பு நடத்துக்கிற ஒரு ஊர் தான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அதுல எல்லாம் வெள்ளம் எப்ப வரும்னே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச குடிக்கவே தண்ணி இல்லாத ஊர் தாங்க ராமநாதபுரம். எங்க ஊர் பக்கம் தானே. பாத்தீங்கன்னா கடுமையான வெள்ளம். நமக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னையா அது ராமநாதபுரத்துல வெள்ளம்? நான் படிச்சிருக்கீங்க, காமராஜர் காலத்துல ராமநாதபுரத்துல வெள்ளம் வந்துச்சு, காமராஜர் இறங்கி போய் நூலை கட்டி காப்பாத்தினாருன்னு. இன்னைக்குதான் நேரடியா பாக்குறோம் அவ்வளவு பெரிய வெள்ளம். அதுலயும் சென்னையை பொறுத்த வரையிலும் கடுமையான வெள்ளம் வரும். ஏன்னா நெருக்கடியான பகுதி, மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி. அதனால அங்க மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் எதிர்கொள்ள கூடும். ஆனா இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே எங்க எல்லாம் தண்ணி நிக்கும் அப்படின்னு பார்த்து அந்த தண்ணி நிக்க விடாம மாற்று என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற வேலைகள் முடுக்கி விடப்பட்டதுனால ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்க முடிஞ்சது அப்படின்னு பார்க்க முடியுது. எப்பயுமே சுரங்கப்பாதைகள்ல தான் தண்ணி அடைச்சு நிற்கும். இந்த முறை சுரங்கப்பாதைகளில் தண்ணீரே இல்லாம பாத்துக்கிட்டாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகளை அரசு செஞ்சிருந்தது. சென்னையில மட்டும் 68 இடங்கள்ல சமையல் பண்ணி அதன் மூலமாக 4 லட்சம் குடும்பங்களுக்கு, அதாவது 4 லட்சம் நபர்களுக்கு அங்க உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில மட்டும் 1436 மோட்டார் பம்புகள், அது 100 HP குதிரை பவர், ஹார்ஸ் பவர் சொல்லுவாங்களே, குதிரை சக்தி கொண்ட அந்த மோட்டார் வச்சு தண்ணியே போக வழி இல்லாத இடங்கள்ல கூட தண்ணியை உறிஞ்செடுக்கிறதுக்கான வேலைகள்ல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. 489 மர அறுவை மிஷின். இப்ப மழை பெய்யுது, காத்து பயங்கரமா அடிக்குது, மரங்கள் விழுந்துருச்சுன்னா போக்குவரத்து முற்றிலுமா பாதிக்கப்படும். அப்ப அதை அகற்றணும் அப்படின்னா அதுக்கு மரத்தை அறுத்து எடுக்கிற மிஷின் தேவைப்படுது. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. போட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, வாகனங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க, மருத்துவ முகாம்களை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, மக்களை தங்க வைக்கிறதுக்கான முகாம்கள், இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நிவாரணமாக போர்வை, பெட்ஷீட், அவங்களுக்கான அடிப்படை பொருள்கள், நாப்கின் வரை கொடுப்பதற்கு அது தனியா பள்ளிக்கூட கட்டடங்கள்ல நிறைச்சு வச்சுக்கிட்டாங்க. இது எல்லாம் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே கடகடன்னு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுல வார் ரூம் இருக்கு. வார் ரூம் அப்படின்னு சொன்னோடனே நீங்க பாஜகவுடைய வார் ரூம் நினைச்சிடக்கூடாது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய வார் ரூம் எல்லாம் நினைச்சிடக்கூடாது. இது மக்களுக்கு உதவி செய்யற வார் ரூம். மொத்த பணிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு வார் ரூம் செட்டப்ல உட்கார வச்சிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, குடிநீர் பிரச்சனை, எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக அதுல தகவல் சொல்ல முடியும். அதுல போய் உட்கார்ந்துட்டாரு துணை முதலமைச்சர். நடுராத்திரி போய் உட்கார்ந்துகிட்டு என்னென்ன வந்துச்சு, என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு செக் பண்றாரு. அதுல நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அது நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு போனை போட்டு அவங்ககிட்ட செக் பண்றாரு. 2வது, அந்த சமயத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களுக்கு எங்க கண்ணகி நகரா, உடனடியா நான் வர்றேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஆளை அனுப்பிட்டு இவரும் நேரடியா போய் இறங்குறாரு. பாருங்க, நேற்று ஈவினிங் 6 o'clock ஆக்ஷன் எடுத்திருக்கா? கிளியர் 0. அதான் சார், அந்த 4 பாயிண்ட் எது? வணக்கம்மா, 20ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குமா, கண்ணகி நகர்ல தண்ணி நிக்குதுன்னு. நான் இப்போ உடனே ஆள் அனுப்பிச்சு பார்க்க சொல்லுங்க. கொஞ்சம் உடனே பார்க்க சொல்லுங்க. எல்லா சபையும் ஓப்பனா இருக்கா? எந்த சபையும் க்ளோஸ் இல்லைங்க. 22,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த வெள்ள நிவாரண பணிக்கு சென்னையில மட்டும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்காங்க. 2,500க்கும் மேற்பட்ட குடிநீருக்கான அந்த விஷயங்களை மட்டுமே பாக்குறதுக்கான குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து தயார் நிலையில தொழிலாளர்களை வச்சிருக்கிறாங்க. இது பல ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் விடாம போய் ஒண்ணு இந்த வடியம்ல தண்ணி, இந்த தண்ணி வடிகிறதுக்கான ஏற்பாடுகள் ஆல்ரெடி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். பாதாள சாக்கடை போடுறது, சுவர்களை எழுப்புறது, எல்லாமே அப்படி பல இடங்கள்ல சுவர்களை எழுப்பி எல்லா வேலையும் பார்த்தனால இந்த முறை அந்த அளவுக்கு தண்ணீரே இல்லாம போயிருச்சு. இன்னும் பல இடங்கள்ல குடிநீரும் சாக்கடை நீரும் ஒன்னா கலந்துருக்கு. அதை சரி பண்றதுக்கு என்ன அப்படின்னு போய் நிக்கிறாங்க. இப்படி பல இடங்கள்ல 3 நாளா தொடர்ந்து
துணை முதலமைச்சர் போய் நிக்கிறாரு, மக்கள் அதை பாக்குறாங்க, ஊடகங்கள் அதை போடுது. இந்த இடத்துல ஊடகவியலாளர் கேட்கிறாரு, நேத்து வந்தீங்க, இன்னைக்கும் வந்திருக்கிறீங்க, உடனே போய் பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அதுதானே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. உண்மையிலேயே மக்கள் பணி செய்வதுதான் அரசியல் என்பதை அந்த வார்த்தை உறுதி செய்வதா இருந்தது. பாருங்க, இப்ப நீங்க இன்னைக்கு வந்து நிறைய இடங்களுக்கு போக போறீங்க, அந்த கல்வெட்டுலாம் போய் பார்க்க போறீங்க, தண்ணீர் வெளியேறக்கூடிய இடங்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு இடையில இதெல்லாம் முடிச்சிட்டு சென்னையில இருந்து இப்போ டெல்டா பகுதி, தஞ்சை டெல்டா மாவட்டங்களுக்கு போயிருக்கிறாரு துணை முதலமைச்சர். பயங்கரமான வரவேற்பை அங்கே மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவருக்கு பச்சை துண்டு அணிவிச்சு அவர் வரவேற்றிருக்காங்க. நடராத்திரி போய் அங்க இறங்குறாரு. அதோட சேர்த்து அங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு பரப்புரை பிரச்சாரத்துல. அப்புறம் நேரடியாவும் போய் முளைச்சு போன நெல் எல்லாமே காட்டியிருந்தாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. நேரடியா போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு அங்க பாதிக்கப்பட்ட நெல் வயல், ஏன்னா தஞ்சை டெல்டா குறுவை பயிரிட்டு காலகட்டம் இது, அது அறுவடை செய்யற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால கடுமையான பாதிப்பை தஞ்சை டெல்டா சந்திக்கக்கூடிய சூழல்ல தான் இப்ப இருக்கு. இப்பயும் தண்ணிக்குள்ளதான் வயல்கள்லாம் கிடக்கு, அதையும் நம்ம பாக்குறோம். அங்க அறுவடை செஞ்ச நெல்களை கொள்முதல் பண்ணுவதற்கு, அரசு கொள்முதல் பண்றதுக்காக 1825 கொள்முதல் நிலையங்களை செப்டம்பர் மாசத்துல இருந்து படிப்படியா ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உணவுப் பொருட்களை, அதாவது குறிப்பா நெல்லை வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் 2 லட்சம் மெட்ரிக் டன் வாங்கி சேமிச்சு வைக்கிறதுக்கு கிடங்கு இருக்கு. ரயில்கள் மூலமாகவும் இங்க சென்னைக்கு பல லட்சம் மெட்ரிக் டன்னுக்கான பொருள்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குங்க. இதுல எடப்பாடியார் ஒரு பெண்ணோட்ட பேட்டி எடுக்கிறாரு. அந்த பெண் சொல்றாங்க, அறுவடை பண்ண நெல் பூரா முளைச்சு போச்சுங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. உடனடியாக டிவியில அதை பார்த்துட்டு அந்த மாவட்ட கலெக்டரை கூப்பிட்டு உடனடியாக முதலமைச்சர் பேசி, துணை முதலமைச்சர் நேர்ல போய் அதை பார்த்தா, அந்த பேட்டி கொடுத்த பெண் அவங்களுடைய ஊரு பாவூர் கோட்டையா பாகூர் கோட்டையான்னு எனக்கு சரியா இல்லை, பாவூர் கோட்டைன்னு நினைக்கிறேன். அந்த ஊர்லக்காரங்க தான் அந்த அம்மா. அவங்க வந்து 5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பார்த்துட்டு வர்றாங்க. கடைசியில் பார்த்தா அந்த அம்மா இன்னும் அறுவடையே பண்ணல. அப்படியான சூழ்நிலை தான் அவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடையில எடப்பாடியாரை பார்த்துட்டு இங்க பூரா எல்லாம் முளைச்சு போச்சு, நாங்க பூரா இதுல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதை துணை முதலமைச்சர் எந்த ஊரு, எந்த பெண்ணு, அவங்க யாரு, என்ன ஏதுன்ற வரைக்கும் மொத்தமா எடுத்து பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுத்திருக்கிறாங்க. ஆக எடப்பாடியார் எனக்கு நானும் அடிச்சு விட்டதுல சிக்கி சீரழிகிறாரு. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இப்ப ஆளுங்கட்சி பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, ஏன்னா அரசு அதை செய்யுது. ஆனா எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. 2015 கடுமையான மழை வெள்ளத்துல வீடே முங்குற அளவுக்கு தண்ணி போகும்போது செம்பரம்பாக்கம் ஏரிய சும்மா கொஞ்ச நாள் வேடிக்கை பார்த்துட்டு தப்பா திறந்து விட்டு மொத்த சென்னையும் அழியிற வச்சாங்க. நிறைய பேர் செத்து போனாங்க, பாதுகாக்க போனவங்க செத்தாங்க, உதவி செய்ய போனவங்க செத்தாங்க, நிறைய பேர் வீடு வாசல இழந்து தெருவுக்கு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 2015 நாமெல்லாம் இறங்கி களத்துல நின்று உணவு, உடை, தங்குமிடம் எல்லாம் கொடுத்து அந்த மக்களை பாதுகாத்ததுனால அந்த மிகப்பெரிய விபத்துல இருந்து தமிழ்நாடு தப்பிச்சிச்சு, சென்னை தப்பிச்சிச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியில இருக்கிற தலைவர்கள் ஒருத்தர் வெளியே வரல. நாங்க தான் அந்த இந்தியாவே மாத்த போறோம், நாங்க தான் தலைகளை புரட்டி போடுறோம்னா அடுத்து 2026 நாங்க தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. விஜய் எங்க போனாருன்னு தெரியல. ஒரு அறிக்கையாவது விடு, சரியா பாருங்கயா, என்னையா நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல எப்பயும் போல பாஜக காரன் வந்து ஒரு நாடகத்தைவாது போடு. இப்ப பாஜக காரன் நாடகம் நடிக்க கூட வரலங்க. இந்த பக்கம் விஜய் கொரட்டை விட்டு தூங்குறாரு. எடப்பாடியார் எங்க இருக்காருன்னே தெரியல. இப்ப நமக்கு அடிப்படை கேள்வி வருது. ஒரு அரசு ஓடி போய் நிக்கும் போது நாங்க தான் அடுத்து முதலமைச்சர்ன்றீங்க, நாங்க தான் அடுத்து ஆட்சியை பிடிப்போம்ன்றீங்க. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல வந்து நிக்கணும்ல. எதிர்கட்சிகள் தானே முதல்ல வந்து நின்றுக்கணும், நின்றுட்டு கேள்வி கேட்டிருக்கணும்ல ஆளுகிற அரச. ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. அப்ப என்ன நடக்குதுன்னா 2026 இப்படியே மக்கள் நாசமா போகட்டும், இந்த மக்கள் தண்ணிக்குள்ள கடந்து செத்து போகட்டும், வீடு இடிஞ்சு சாகட்டும், தண்ணிக்குள்ள இருக்கிற விவசாய பயிர்கள்லாம் விளங்காம போகட்டும், இப்படியே போனாதான் அரசு மேல ஒரு கோவம் வரும், நாமளாம் நின்று கை கட்டி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப கேடுகட்ட ஒரு அரசியலை சில்லறத்தனமா கையில் எடுத்து வச்சிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. எதிர்கட்சிகள் அன்னைக்கு இறங்கி செய்யாட்டினா ஜெயலலிதால அவமானப்பட்டு செத்துருப்பாங்க. 4000 ரூபாய் கொடுக்குற கூட்டத்திலையும் நான் பல பேரை கொண்டாங்க, மொத்தமா அணைய திறந்து விட்டும் பல பேரை கொண்டாங்க ஜெயலலிதா. அது ஊரஞ்சு உண்மை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்சி பண்ண போற விஜயும் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு, புரட்சி தமிழன் பேர் எடுத்த எடப்பாடியும் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் விவசாயிகளுடைய மகன், நான் தான் விவசாயின்னு சொல்றாரு. ஆனா இந்த கும்பல் எல்லாம் உட்கார்ந்து மொத்தமா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த புரியணுங்க, ஒரு அரசு தன் பங்குக்கு என்னென்ன செய்யணும்னு பாக்குறாங்க. இப்ப ஒன்றிய அரசினுடைய ரோல் இருக்கு. பாஜக நாங்க இங்க ஆட்சியை பிடிப்போன்றக்காக விஜயை பிடிக்கிறாங்க, அதிமுக பிடிக்கிறாங்க.
ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா 2024லயே மிகப்பெரிய அளவுல தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி எல்லாம் வெள்ளக்காடா இருக்கும் போதே வேடிக்கை பார்த்தது ஒன்றிய அரசு. ஒத்த ரூபா நமக்கு கொடுக்கல. ஹெலிகாப்டரை இறக்கி அந்த ஹெலிகாப்டர் காசு வாங்கிட்டு போன கும்பல் தான் இந்த மோடி கும்பல். அதோட மட்டும் இல்லாம பூட்டானுக்கு 10,000 கோடி ரூபா உதவி கொடுக்க தெரிஞ்ச மோடி அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு 10 ரூபா கொடுக்க முடியல. அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அப்ப மோடி குரூப் வேடிக்கை பார்க்குது, அதே மாதிரி இந்த பக்கம் எடப்பாடியார் குரூப் வேடிக்கை பார்க்கறாங்க, நம்ம அண்ணன் விஜய் குரூப் வேடிக்கை பார்க்கறாங்க. இப்படி எல்லா குரூப்பும் உட்காந்து வேடிக்கை பார்க்குது. ஆனா ஓட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. இது என்ன நியாயம்? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது எவ்வளவு மக்கள், அவங்களுக்கு என்ன பாதிப்பு, எவ்வளவு பயிர்ச்சேதம், இதெல்லாம் யார் சொல்லணும்? எதிர்கட்சிகள்ல வந்து சொல்லணும் தமிழ்நாடு அரசு கிட்ட. தமிழ்நாடு அரசே களத்துல இறங்கி எல்லா வேலையும் பார்த்தா எதிர்கட்சிகளுடைய ரோல் என்ன? எங்க பொய்ய புரட்டமாவது வெளியே வந்து சொல்லுங்க. எதுக்கு வேடிக்கை பாக்குறீங்க? அப்ப மக்கள் என்ன ஓட்டா? அவங்களுக்கு அவங்க மனுஷங்க இல்லையா? அவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா என்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் வருது தோழர்களே. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கிற எதிர்கட்சிகள் வரட்டும், அப்புறம் பார்க்கலான்னு மக்கள் வெயிட் பண்றாங்க. நடக்கும்.